ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 11/5/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிராமணர்களின் ஒவ்வொரு காலடி எண்ணம் செயலின் மூலம் சட்டத்தின் படைப்பு. உலகை படைப்பவர் தன்னுடைய புது உலகை படைக்கக்கூடிய புது உலகின் எதிர்கால குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகள், உங்களுடைய எதிர்காலம் உலகினுடைய எதிர்காலம். நீங்க புது உலகினுடைய ஆதார சொரூப சிரேஷ்ட குழந்தைங்க. புது உலகினுடைய ராஜ்ய பாக்கியத்துக்கு உரிய விசேஷ ஆத்மாக்கள். உங்களுடைய புது வாழ்க்கை உலகத்தினுடைய புது படைப்பை செய்து உலகை சிரேஷ்டாச்சாரி சுகம் சாந்தி நிரம்பியதாக ஆக்கத்தான் வேணும். உங்கள் அனைவருடைய இந்த சிரேஷ்ட திட எண்ணத்தின் விரல் மூலம் கலியுகத்து துக்க உலகம் மாறி சுகமான உலகம் ஆகிடுது. ஏன் அப்படின்னா, சர்வ சக்திவான் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நீங்க சகயோகியாக ஆகியிருக்கீங்க. ஆகையினால தந்தையுடன் சேர்த்து உங்கள் அனைவருடைய சகயோகம் சிரேஷ்ட யோகம் உலக மாற்றத்தை செஞ்சிருது. சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுடைய இந்த நேரத்து சகஜ யோகி ராஜயோகி வாழ்க்கையின் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு காரியமும் புது உலகினுடைய சட்டமாக ஆகுது. பிராமணர்களுடைய விதி நிரந்தரமாக சட்டமாக ஆகுது. ஆகினால வள்ளலினுடைய குழந்தைகள் வள்ளலாக உருவாக்குபவராக மேலும் விதியை படைப்பவராக ஆகிடுறாங்க. இந்த கடைசி ஜென்மம் வரையிலும் வள்ளலினுடைய குழந்தைகள் உங்களுடைய படங்களிடம் பக்தர்கள் வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி விதியை உருவாக்குறவங்களாக குழந்தைகள் நீங்க ஆயிடுறீங்க. இன்று வரையிலும் தலைமை நீதிபதியும் சத்திய பிரமாணம் செய்விக்கும் நேரம் ஈஸ்வரனின் இஷ்ட தேவதையினுடைய நினைவு சொரூபமானவராக ஆக்கி சத்திய பிரமாணத்தை எடுக்க வைக்கிறாங்க. கடைசி ஜென்மத்திலும் சட்டத்துல விதியை உருவாக்கும் குழந்தைகள் உங்களுடைய சக்தி நடைமுறையில இருந்து கொண்டு இருக்குது. தன்னுடைய உறுதிமொழி எடுப்பதில்லை. தந்தையின் உங்களின் மகத்துவம் வைப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே வரமளிக்கும் சொரூபமானவராகவும் இருக்கீங்க. பலவிதமான வரதானம் பலவிதமான தேவதைகள் மற்றும் தேவிகளிடம் இருந்து உங்களுடைய படங்கள் மூலமாகத்தான் வேண்டுதல் செய்யறாங்க. சிலர் சக்தியின் தேவதையாக, சிலர் கல்வியின் தேவியாக இருக்கிறாங்க. நீங்கள் வரமளிக்கும் சொரூபமாக ஆகியிருக்கீங்க. அதனாலதான் இன்று வரையிலும் பரம்பரை பக்தியின் தொடக்கத்திலிருந்து இருந்து வந்திருக்குது. எப்பொழுதும் பாப்தாதா மூலமா அனைத்து பிராப்தி சொரூப பிரசன்னம் நிரம்பியவராக, அதாவது மலர்ச்சி நிரம்பியவராக, பாராட்டுக்குரிய சொரூபம் நிரம்பியவராக ஆகியிருக்கீங்க. ஆகவே தான் தன்னை பிரசன்னமாக்குவதற்கு தேவி தேவதைகளை பிரசன்னம் ஆக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க தான் நம்மை சதா காலத்துக்கும் பிரசன்னமாக ஆக்குவாங்க. அனைத்தையும் விட மிக உயர்ந்த பொக்கிஷம் திருப்தி. இதை நீங்கள் அனைவரும் தந்தையிடமிருந்து பெற்றிருக்கீங்க. ஆகினால திருப்தியை பெறுவதற்காக சந்தோஷி தேவியை பூஜை செய்து கொண்டே இருக்கிறாங்க. திருப்தியான ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் சந்தோஷமாதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. நீங்கள் எல்லோருமே சந்தோஷிகள் தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் திருப்தியான ஆத்மாக்கள், திருப்தி மூர்த்திகள். பாப்தாதா மூலமா வெற்றியை பிறப்புரிமை ரூபத்துல பிராப்தி செஞ்சிருக்கீங்க. ஆகினால வெற்றியின் தானத்தை வரதானத்தை உங்களுடைய படங்கள் விக்கிரகங்கள்ல இருந்து வேண்டுறாங்க. அல்ப புத்தியாக மட்டும் இருக்கும் காரணத்தினால, பலமற்ற ஆத்மாக்களாக இருக்கிற காரணத்தினால, பிச்சைக்கார ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அற்ப காலத்தின் வெற்றியை தான் கேட்கிறாங்க. எப்படி பிச்சைக்காரன் ஒருபொழுதும் 1000 ரூபாய் கொடுங்கள்னு கேட்க மாட்டான். கொஞ்சம் பைசா கொடுத்துடுங்கள், 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்துடுங்கள் என்றுதான் கேட்பான். அதே மாதிரி இந்த ஆத்மாக்களும் சுகம் சாந்தி தூய்மையினுடைய பிச்சைக்காரர்கள் அற்ப காலத்திற்கான வெற்றியை கேட்பாங்க. என்னுடைய இந்த காரியம் நடந்துடணும், இதில் வெற்றி கிடைத்திடணும் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் வெற்றி சொரூப ஆத்மாக்கள் உங்களிடம் இருந்துதான் கேட்பாங்க.
திலாராம் தந்தையினுடைய குழந்தைகள், நீங்கள் பரந்த இதயமுடைய தந்தைக்கு உங்களுடைய இதயத்தின் அனைத்து விஷயத்தையும் சொல்றீங்க. வேறு எந்த ஆத்மாக்களுடனும் பேச முடியாத விஷயங்களை பாப்தாதா கிட்ட சொல்றீங்க. உண்மையான தந்தையின் உண்மையான குழந்தைகளாக ஆகிறீங்க. இப்போ உங்களுடைய படங்கள் விக்கிரகங்களினுடைய எதிரில் அனைவரும் தனது இதயத்தின் விஷயங்களை கூறிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது மறைக்க வேண்டிய விஷயமாக இருந்தால் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து மறைச்சிடுவாங்க. ஆனால் தேவி தேவதைகளிடம் மறைக்க மாட்டாங்க. உலகத்தின் எதிரில் நான் உண்மையானவன், மகான் என்றெல்லாம் சொல்வாங்க. ஆனா தேவதைகளின் எதிரில் என்ன சொல்வாங்க? நான் என்னவாக இருக்கிறேனோ அது இப்படிதான். காமியாகவும் இருக்கிறேன் மற்றும் கபடனாகவும் இருக்கிறேன். ஆக பாபா சொல்றாங்க, நீங்க புது உலகத்தின் எதிர்காலம். ஒவ்வொருவருடைய எதிர்காலத்துல தூய்மையான புது உலக ராஜ்யத்தின் பாக்கியம் இருக்குதுன்னு சொல்றாங்க. நீங்கள் அந்த மாதிரியான உருவாக்குபவர், வரமளிக்க கூடியவங்க, விதியை உருவாக்கக்கூடிய மிக சிரேஷ்ட ஆத்மாக்கள். ஒவ்வொருவருடைய சிரேஷ்ட வழி அப்படிங்கிற கைகள்ல சொர்க்கத்தினுடைய சுய ராஜ்யத்தின் பூமி உருண்டை இருக்குது. பாபா சொல்றாங்க, இதுதான் வெண்ணெய் அப்படின்னு. ராஜ்ய பாக்கியத்தினுடைய வெண்ணெய். ஒவ்வொருவருடைய தலைமேல் தூய்மையினுடைய மகான் தன்மையின் ஒளியினுடைய கிரீடம் இருக்குது. நீங்க இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறவங்க, சுய ராஜ்யத்தினுடைய திலகம் இடப்பட்டவங்க. ஆகையினால நான் யார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை பெறுவதற்காக வந்திருக்கீங்க இல்லையா? முதல் நாள் பாடத்துல இதை படிச்சீங்க இல்லையா? நான் யார் அப்படிங்கிறத. நான் இது இல்லை, மேலும் நான் இதிலேயே தான் முழு ஞான கடலினுடைய ஞானம் நிரம்பி இருக்குது. அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எப்பொழுதுமே இந்த ஆன்மீக போதை உங்களுடனேயே இருக்கட்டும். நீங்க அந்த அளவு சிரேஷ்ட ஆத்மாக்கள், மகான்கள். ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயலும் நினைவு சின்னமாக ஆகிட்டு இருக்கு. சட்டம் உருவாகிட்டு இருக்கு. இதே உயர்ந்த நினைவுல எழுப்பிடுங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. முழு உலகத்தினுடைய பார்வை ஆத்மாக்கள் உங்கள் பக்கம் இருக்குது. நான் என்ன செய்வேனோ அது உலகத்துக்காக சட்டமாகவும் மற்றும் நினைவு சின்னமாகவும் ஆயிடும். நான் குழப்பத்துல வந்தேன் அப்படின்னா உலகம் குழப்பத்துல வந்துடும். நான் திருப்தியாக மகிழ்ச்சியில இருந்தேன் அப்படின்னா உலகம் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக உருவாகும். பாபா சொல்றாங்க, குழந்தைகள், நீங்க அந்த அளவு பொறுப்பு. ஒவ்வொரு புது உலக படைப்பினுடைய பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குது. ஆனா எவ்வளவு பெரியதோ அந்த அளவு லேசானது. ஏன் அப்படின்னா சர்வ சக்திவான் தந்தை உங்க கூட இருக்கிறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் மாஸ்டர் படைப்பவர், வரமளிக்கும் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் அனைத்து பிராப்தி சொரூப திருப்தியான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் நினைவு மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு சின்னமாக ஆக்கக்கூடிய பூஜைக்குரிய மகான் ஆத்மாக்களுக்கு உருவாக்குபவர், வரமளிக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக பாப் தாதா குமாரர்களோடு தனிப்பட்ட சந்திப்பு செய்கிறாங்க. நேத்தி முரளியில குமாரிகளோடு தனிப்பட்ட சந்திப்பு, இன்னைக்கு குமாரர்களோடு தனிப்பட்ட சந்திப்பு. நீங்க எல்லோருமே சிரேஷ்ட குமார்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்க சாதாரண குமார் கிடையாது, சிரேஷ்ட குமார். உடலினுடைய சக்தி, மனதினுடைய சக்தி அனைத்தையும் சிரேஷ்ட காரியத்துல ஈடுபடுத்தக்கூடியவங்க. உடலின் சக்தியையும் மனதின் சக்தியும் எல்லாத்தையுமே சிரேஷ்ட காரியத்துல ஈடுபடுத்தக்கூடியவங்க தான் சிரேஷ்ட குமார். அந்த ஒரு சக்தியையும் விநாச காரியத்தில் ஈடுபடுத்துறவங்க கிடையாது. விகார காரியம்தான் விநாச காரியம். சிரேஷ்ட காரியம் ஈஸ்வரிய காரியம். அந்த மாதிரி நீங்கள் அனைத்து சக்திகளையும் ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தும் சிரேஷ்ட குமாரர்கள்.
எங்காவது வீணான கணக்கிலோ ஏதாவது சக்தியை ஈடுபடுத்தவில்லையே. இப்போ தன்னுடைய சக்தியை எங்கு ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற அந்த விவேகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதே விவேகம் மூலமா எப்பொழுதும் சிரேஷ்ட காரியம் செய்யுங்க. அந்த மாதிரி எப்பொழுதும் சிரேஷ்ட காரியத்துல இருக்கிறவங்க சிரேஷ்ட பிராப்தியா அதிகாரியாகி அந்த அனுபவம் செய்யறாங்க. பாபா கேட்குறாங்க, நீங்க அந்த மாதிரியான அதிகாரி தானே? சிரேஷ்ட பிராப்தி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அனுபவம் செய்யறீங்களா, அல்லது இனிமேல் தான் செய்யணுமான்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற இந்த அனுபவம் இருக்குது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யாருக்கு ஒரு அடியில பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகுது அப்படின்னா அவங்க எவ்வளவு சிரேஷ்டமானவங்களாக இருப்பாங்க. யாருக்கு இந்த அளவு செல்வம் சேமிப்பாகுதோ அவர் எவ்வளவு குஷியாக இருப்பாங்க. இன்றைய நாட்களினுடைய லட்சாதிபதி கோடீஸ்வரர்களுக்கும் அழியுமுடைய குஷி கிடைக்குது. உங்களுடையதோ அழியாத சொத்து சிரேஷ்ட குமாரரினுடைய விளக்கத்தை நீங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுதுமே ஒவ்வொரு சக்தியையும் சிரேஷ்ட காரியத்துல ஈடுபடுத்துறவங்க. வீணான கணக்கு நிரந்தரமாக முடிஞ்சிருச்சா? சிரேஷ்ட கணக்கினுடைய சேமிப்பு ஆனதா, அல்லது இரண்டுமே இருக்குதான்னு கேட்குறாங்க. ஒன்று முடிவடைந்து விட்டது, இரண்டாவது இப்பொழுது செல்வதற்கான காலம் இல்லை. இப்பொழுது அது சதா காலத்துக்காக முடிஞ்சிருச்சு. இரண்டுமே இருக்குது அப்படின்னா எவ்வளவு சேமிப்பு ஆகணுமோ அவ்வளவு ஆகாது. இழக்கலை, சேமிப்பு ஆனது என்றால் எவ்வளவு சேமிப்பாச்சு. ஆகினால் வீணான கணக்கு முடிஞ்சிருச்சு, பயனுள்ள கணக்கு சேமிப்பாச்சுங்கிறாங்க. அடுத்ததாக பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குமார வாழ்க்கை சக்திசாலியான வாழ்க்கை. வாழ்க்கையில என்ன விரும்புறீங்களோ அதை செய்ய முடியும். தன்னை சிரேஷ்டமாக ஆக்க விரும்பினாலும் சரி, அல்லது தன்னை கீழே விழ வைத்தாலும் சரி, அப்படி இந்த குமார் வாழ்க்கை தான் உயர்வானதாக அல்லது தாழ்ந்ததாக ஆக்கக்கூடியது. அந்த மாதிரியான வாழ்க்கையில நீங்க தந்தையினுடைய குழந்தையாக ஆகிட்டீங்க. அழியும் வாழ்க்கை துணைவியின் கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலா உண்மையான வாழ்க்கை துணைமனை அடைஞ்சிட்டீங்க. நீங்க எவ்வளவு பாக்கியம் நிறைந்தவங்க. இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னா தனியாக வந்தீங்களா, அல்லது இணைந்தவராகி வந்தீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இணைந்து டிக்கெட் வாங்குவதற்காகவோ செலவு செய்யவில்லை தான் இல்லையா? அப்படி இதுவும் மிச்சமாக ஆயிடுச்சு. ஒருவேளை சரீர ரீதியான துணைவர்களை அழைத்து வந்தீங்க அப்படின்னா டிக்கெட்டுக்காக செலவு செய்யணும், அவங்களுடைய ஜாமான்களையும் தூக்கணும், மேலும் சம்பாதித்து தினசரி உணவளிக்கவும் வேணும். இந்த துணைவனோ உணவு அருந்தவும் இல்லை, வாசனை மட்டும் எடுத்துக்கிறார், உணவு குறையவும் இல்லை. பாபா சொல்றாங்க, இன்னும் அதிக சக்தி நிறைஞ்சிடுது. அந்த மாதிரி எந்த செலவும் இல்லாமல், மேல எந்த கடினமும் இல்லாமல், மேலும் துணைவனும் அழியாதவர், சகயோகமும் முழுமையா கிடைக்கிது. கஷ்டப்பட வைக்கிறது இல்லை, மேலும் சகயோகம் கொடுக்கிற. ஏதாவது கடின காரியம் வந்துச்சு, நினைவு செஞ்சீங்க, மேலும் உங்களுக்கு சகயோகம் கிடைச்சது. நீங்க அந்த மாதிரி அனுபவிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்போ பக்தர்களுக்கும் பக்தியினுடைய பலன் கொடுப்பவராக இருக்கிறார் அப்படின்னா, யார் வாழ்க்கை துணையாக ஆகுபவர்களோ அவங்களுக்கு துணை கொடுக்க மாட்டாரா? குமாரர்கள் இணைந்தவராகவோ ஆகியிருக்கிறாங்க இல்லையா? பாபா கூட இணைந்தவர்களாக தான் ஆகியிருக்கிறாங்க. இவ்வாறு இணைந்ததில் எந்த கவலையும் இல்லாதவர்களாக ஆகிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையற்றவர். இன்று குழந்தை நோயுற்றது, இன்று குழந்தை பள்ளி செல்லல, இந்த மாதிரி எந்த சுமையுமே உங்களுக்கு இல்லை. எப்பொழுதுமே பந்தனமற்றவர். ஒருவரினுடைய பந்தனத்துல கட்டுப்படுவதனால அநேக பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டுட்டீங்க. உலகினுடைய கணக்குப்படியும் நல்லவர்களாகவே இருக்கீங்க. இந்த உலகத்தின் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க தான் இல்லையா? ஆத்மாவினுடைய விஷயத்தை விடுங்க, உடலினுடைய கர்ம பந்தனத்தின் கணக்குல இருந்தும் தப்பித்து கொண்டீங்க. அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கீங்க. எப்பொழுதாவது ஏதாவது ஒரு ஞானியை துணைவியாக ஆக்கி கொள்ளலாம் என்று மனம் விரும்புதா? ஏதாவது குமாரிக்கு நன்மை செய்து விட வேண்டும் என்று மனம் விரும்புதா? பாபா சொல்றாங்க, இது நன்மை செய்யறது இல்லை, தீமை செய்வது. ஏன் அப்படின்னா, ஒரு பந்தனத்துல கட்டி போட்டீங்க,
மேலும் அநேக பந்தனம் தொடங்குது. இந்த பந்தனம் அநேக பந்தனங்களை உருவாக்குது. ஆகையினால உதவி கிடைக்கிறது இல்லை, சுமையாயிடும். பார்ப்பதற்கு உதவி செய்வது போல இருக்கும், ஆனா இருப்பது அநேக விஷயங்களினுடைய சுமை. எந்த அளவு சுமை என்று சொல்ல முடியுமோ அந்த அளவு சுமை. அப்படி அநேக சுமைகள்ல இருந்து பாதுகாப்பாக ஆக்கிட்டீங்க நீங்க. ஒரு பொழுதும் கனவுல கூட நினைக்காதீங்க, இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சுமை அனுபவம் ஆகும், அதை தூக்குவதோ மிக கஷ்டமாக இருக்கும். சுதந்திரமாக இருந்துட்டு பந்தனத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பல மடங்கு சுமை இருக்கும். அவங்க பாவம் அறியாமையில கட்டுப்பட்டாங்க, அவங்க அறியாமையில் கட்டப்பட்டாங்க. ஆனா நீங்க தெரிந்தும் வேண்டுமென்றே கட்டப்பட்டீர்கள் அப்படின்னா இன்னும் வேதனைப்படுவதனுடைய சுமை இருக்கும். நீங்கள் ஒன்றும் அறியாத முதிர்ச்சியற்ற குழந்தைகள் கிடையாது. முதிர்ச்சியற்றவர்களுக்கு பிராப்தி ஒன்றுமே இருப்பதில்லை. இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, அப்படி ஆயிடும். உங்களுக்கும் சத்கதி ஆயிடுச்சு இல்லையா? சத்கதி அப்படின்னா சிரேஷ்ட கதி. சிறிதளவு எண்ணம் வருதா? உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் மேலே கீழே செஞ்சீங்க அப்படின்னா புகைப்படத்துல வந்துடும். எந்த அளவு உறுதியானவராக ஆவீங்களோ அந்த அளவு நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் சிரேஷ்டமாக இருக்கும்னு பாபா சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் சக்திசாலியான குமாரர்கள் தான் இல்லையா? சக்திசாலியாக இருக்கீங்களா? எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாக்கள் என்னென்ன எண்ணம் வைக்கிறாங்க, என்ன வார்த்தை பேசுறாங்க, மேலும் என்ன காரியம் செய்வாங்களோ அது சக்திசாலியாக இருக்கும். சக்தி நிறைந்ததனுடைய அர்த்தமே வீணானதை முடிச்சு விடுவது. சக்தி நிறைந்ததனுடைய அர்த்தம் பாபா சொல்றாங்க, வீணானதை முடித்து விடுவது. வீணான கணக்கை முடிச்சுட்டு சக்திசாலியான கணக்கை எப்பொழுதும் சேமிக்கிறவங்க. வீணானவை எப்பொழுதாவது இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. வீணான எண்ணம் அல்லது வீணான பேச்சு அல்லது நேரம் வீணாவது. ஒருவேளை ஒரு வினாடி கூட வீணாக சென்று விட்டது அப்படின்னா எவ்வளவு சென்று விட்டது? சங்கமகத்துல ஒரு வினாடி கூட எவ்வளவு பெருசு? ஒரு வினாடி இல்லை, ஆனால் ஒரு வினாடி ஒரு ஜென்மத்துக்கு சமம். அப்படி ஒரு வினாடி இல்லை, ஒரு ஜென்மம் வீணாக சென்று விட்டது. நீங்கள் அந்த மாதிரி மகத்துவத்தை, அந்த மாதிரியான மகத்துவத்தை தெரிந்திருக்கும் சக்தி நிறைந்த ஆத்மாக்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்கிறாங்க. நான் சர்வ சக்திவான் தந்தையினுடைய குழந்தை, சக்திசாலியான ஆத்மா, சக்திசாலியான காரியங்கள் செய்வதற்கு பொறுப்பாளன் அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கணும். பிறகு எப்பொழுதுமே பறக்கும் கலையை அனுபவம் செய்துக்கிட்டே இருப்பீங்க. பலகீனமானவர் பறக்க முடியாது, சக்திசாலியானவங்க எப்பொழுதும் பறந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த கலையை சேர்ந்தவங்க? பறக்கும் கலையா அல்லது ஏறும் கலையா? ஏறுவதுல மூச்சு வாங்கும், கலைப்படந்தும் விடுவாங்க. மேலும் பறக்கும் கலை உள்ளவங்க ஒரு வினாடியில் லட்சியத்தை அடைந்து வெற்றி சொரூபமாக ஆகணும். ஏறும் கலை இருக்குது அப்படின்னா கலைப்படைந்தும் விடுவாங்க. என்ன செய்வது, எப்படி செய்வது அப்படின்னு பெருமூச்சு வாங்கும். பறக்கும் கலையில அனைத்தும் அவங்க கடந்து போயிடுவாங்க. இதை செய்யணும் அப்படிங்கிற புத்தியில் உணர்த்துதல் வரும், இது கண்டிப்பாக நடக்கும். அப்படி ஒரு வினாடியில வெற்றியினுடைய இலக்கை அடைபவரைத்தான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு சொல்றது. அனைவரும் பறக்கும் கலை உள்ள குழந்தைகள் என்று தந்தைக்கு குஷி இருக்குது. ஏன் கடுமையாக உழைக்கணும்? குழந்தைகள் கடும் உழைப்பிலிருந்து விடுபட்டு இருக்கணும் என்றுதான் தந்தை சொல்றாங்க. தந்தை வழியை காண்பிக்கிறார், டபுள் லைட்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்றால் ஏன் கீழே வரீங்க? என்ன ஆகும், எப்படி ஆகும் என்ற இது சுமை. எப்பொழுதும் நன்மை ஏற்படும், எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கும், எப்பொழுதும் வெற்றி எனது பிறப்புரிமை என்ற நினைவை வைத்து நடந்துக்குங்கன்னு பாபா சொல்றாங்க. குமாரர்களுக்கு பரீட்சை எழுதுவதில் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது. தூய்மை ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா மாயா யுத்தம் செய்ய தொடங்கிடுது. குமாரர் வாழ்க்கை சிரேஷ்ட வாழ்க்கை. மகான் ஆத்மாக்கள் இப்பொழுது குமாரர்களுக்கு அதிசய காரியம் செய்து காண்பிக்கணும். அனைத்தையும் விட உயர்ந்த அதிசய காரியம் தந்தைக்கு சமமானவராக ஆகி தந்தையை துணைவனாக ஆக்குவது. எப்படி நீங்க தந்தையினுடைய துணைவனாக ஆகியிருக்கீங்க, அதே மாதிரி மற்றவர்களையும் துணைவர்களாக நீங்க ஆக்கணும். மாயானுடைய துணைவர்களை
தந்தையினுடைய துணைவர்களாக நீங்க ஆக்கணும். நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரிகள். தன்னுடைய வரமளிக்கும் சொரூபத்தின் மூலம் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் மூலமா தந்தையினுடைய குழந்தையாக ஆக்கணும். இதே விதி மூலமா எப்பொழுதும் சித்தியை பிராப்தி செய்யணும். எங்கு சிரேஷ்ட விதி இருக்குமோ அங்கு சித்தி அவசியம் இருக்கும், அதாவது வெற்றி அவசியம் இருக்கும். பாபா சொல்றாங்க, குமார் அப்படின்னா எப்பொழுதும் ஆடாத அசையாதவங்க, மேலே கீழே ஆடுபவர் கிடையாது. ஆடாத ஆத்மாக்கள் மற்றவர்களையும் ஆடாத உறுதியானவர்களாக ஆக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. அடுத்ததாக பாபா சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் வெற்றி அடையும் குமாரர்கள் தான் இல்லையா? எங்கு தந்தை உடன் இருக்கிறாரோ அங்கு எப்பொழுதுமே வெற்றி இருக்குது. எப்பொழுதும் தந்தையினுடைய துணையின் ஆதாரத்தினால என்ன காரியம் செஞ்சாலும் அதுல உழைப்பு குறைவு, பிராப்தி அதிகமாக இருப்பதாக அனுபவமாகும். தந்தை கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிட்டாலும் உழைப்பு அதிகம், பிராப்தி குறைவாக இருக்கும். ஆகையினால உழைப்பிலிருந்து விடுபடுவதற்கான வழி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையினுடைய துணை இருக்கணும். இந்த துணை மூலம் வெற்றி நிச்சயமாக ஏற்படும். நீங்க அந்த மாதிரியான தந்தையின் துணைவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார். தந்தையினுடைய கட்டளை என்னவாக இருக்குதோ அந்த கட்டளையின் பிரகாரம் வாழ்க்கையில உங்களுடைய ஒவ்வொரு அடியும் இருக்கணும். தந்தையினுடைய அடிமேல் அடி எடுத்து வைத்து நடக்கணும். இங்க அடி எடுத்து வைக்கலாமா அல்லது வைக்க வேண்டாமா, சரியா தவறா அப்படின்னு யோசிப்பதற்கும் அவசியம் இல்லை. புதியதாக ஏதாவது வழி இருக்குது என்றால் யோசிக்கணும். ஆனா இப்போ அடிமேல் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னா யோசிப்பதற்கு என்ன விஷயம் இருக்குது? எப்போதும் தந்தையின் அடிமேல் அடியெடுத்து வைத்து சென்று கொண்டே இருந்தீங்க அப்படின்னா லட்சியம் கண்டிப்பாக அருகாமையில் இருக்கும். தந்தை எவ்வளவு சுலபமாக ஆக்கி கொடுக்கிறார். ஸ்ரீமத்து தான் எடுத்து வைக்க வேண்டிய அடி. எடுத்து வைக்க வேண்டிய அடி ஸ்ரீமத். ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த அடிமேல் அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டே இருப்பீங்க. அனைத்து வெற்றிகளும் அதிகாரத்தின் ரூபத்தில் இருக்கும். சிறிய குமாரரும் மிகுந்த சேவை செய்ய முடியும். ஒரு பொழுதும் ஓடுதல் ஆடுதல் செய்யாதீங்க. உங்களுடைய நடத்தை பேச்சு அந்த மாதிரி இருக்கணும். அதை பார்த்து இவர் எந்த பள்ளியில் படிக்கிறார் என்று அனைவரும் கேட்கணும். அது சேவையாக ஆயிடும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. ஸ்ரீமத் என்ற கடிவாளத்தை இறுக்கமாக பிடித்து மனதை வசப்படுத்தக்கூடிய குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமான் ஆகுக. குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமானனாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கடிவாளத்தை இறுக்கமாக பிடிச்சு மனதை வசப்படுத்தணும் அப்படின்னு. உலகத்தினர் மனம் ஒரு குதிரை, அது மிகவும் வேகமாக அங்கு இங்கு ஓடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களுடைய மனம் இங்க அங்கு ஓட முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கடிவாளம் மிக உறுதியாக இருக்குது. எப்போ மனம் புத்தி பக்கத்து காட்சிகளை பார்ப்பதில் ஈடுபட்டுடுது அப்படின்னா கடிவாளம் தொய்வான காரணத்தினால மனம் சஞ்சலமாகுது. ஆகினால எப்பொழுதெல்லாம் ஏதாவது விஷயம் வருது மனம் சஞ்சலமாகுது அப்படின்னா ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கடிவாளத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டீங்கன்னா லட்சியம் வரை சென்றடைந்துடுவீங்க. குழந்தையாக இருப்பதிலிருந்து நான் எஜமானன் ஆகுபவன் அப்படிங்கிற இந்த நினைவு மூலமா அதிகாரியாக ஆகி மனதை தன் வசத்தில் வச்சுக்கிங்கன்னு பாபா சொல்றாங்க. பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, என்ன நடந்து கொண்டு இருக்குதோ அதுவும் நல்லது, மேலும் என்ன நடக்க போகுதோ அது இன்னும் நல்லது என்று எப்பொழுதும் நிச்சயம் இருக்குது அப்படின்னா ஆடாத அசையாதவர்களாக இருப்பீங்க. என்ன நடந்து கொண்டு இருக்குதோ அதுவும் நல்லது, மேலும் என்ன நடக்க போகுதோ அது இன்னும் நல்லது அப்படிங்கிறது எப்பொழுதும் நிச்சயம் இருக்குது அப்படின்னா ஆடாத அசையாதவர்களாக இருப்பீங்கன்னு பாபா சொல்றாங்க. நல்லது. பாபா இந்த முரளியில இந்த புது உலக ராஜ்ய பாக்கியத்துக்கு உரிய விசேஷ ஆத்மாக்கள் நீங்க தான். உங்களுடைய புது வாழ்க்கை உலகத்தினுடைய புது படைப்பை செய்து உலக சிரேஷ்டாச்சாரி சுகம் சாந்தி நிரம்பியதாக ஆக்கியேதான் தீரணும் அப்படிங்கிற உங்களுடைய இந்த சிரேஷ்ட திட எண்ணத்தினுடைய விரல் மூலமா கலியுகத்து துக்கமான உலகம் மாறி சுகமான உலகம் ஆயிடுது. சர்வசக்திவான் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நீங்க சகயோகியாக ஆகியிருக்கீங்க. தந்தையோடு சேர்ந்து
உங்கள் அனைவருடைய சகயோகம், சிரேஷ்ட யோகம் உலக மாற்றத்தை செஞ்சிடுது. அப்போ சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுடைய இந்த நேரத்து சகஜ யோகி, ராஜயோகி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு காரியமும் புது உலகத்தினுடைய சட்டமாக ஆகுது. பிராமணர்களுடைய விதி நிரந்தரமா சட்டமாக ஆயிடுது. அப்போ வள்ளலினுடைய குழந்தைகள் வள்ளலாக உருவாக்குபவராகவும் விதியை படைப்பவராகவும் ஆகிறாங்க. நீங்க அந்த மாதிரியான உருவாக்குபவர், வரமளிப்பவர், விதியை உருவாக்கக்கூடிய மிக சிரேஷ்டமான ஆத்மாக்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய சிரேஷ்ட வழி அப்படிங்கிற அந்த கையில சொர்க்கத்தினுடைய சுய ராஜ்யத்தினுடைய பூமி உருண்டை இருக்குது. இதுதான் வெண்ணெய்ன்னு பாபா சொல்றாங்க. ராஜ்ய பாக்கியத்தோட வெண்ணெய். உங்களுடைய ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயலுமே நினைவு சின்னமாக ஆகிட்டிருக்கு, சட்டம் உருவாகிட்டிருக்கு. இதே உயர்ந்த நினைவுல, அதே போதையில இருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இந்த முரளியில குமாரர்களினுடைய சிரேஷ்டத்தாவை சொல்றாங்க. நீங்க எல்லாருமே சிரேஷ்ட குமாரர்கள் தான். உடலினுடைய சக்தி, மனதினுடைய சக்தி எல்லாத்தையுமே சிரேஷ்ட காரியத்துல ஈடுபடுத்தக்கூடியவங்க நீங்க. உங்களுடைய எந்த ஒரு சக்தியும் விநாச காரியத்துல ஈடுபடுத்துறவங்க கிடையாது நீங்க. அதாவது விநாச காரியம்ங்கிறது விகார காரியம், அதுல நீங்க ஈடுபடுத்தல. ஈஸ்வரிய காரியம் தான் சிரேஷ்ட காரியம், அதுல நீங்க உங்க சக்தியை ஈடுபடுத்துறீங்க. உங்களுடைய வாழ்க்கை சக்திசாலியான வாழ்க்கையும் கூட. என்னென்ன எண்ணம் வைக்கிறீங்களோ, எந்த வார்த்தை பேசுறீங்களோ, என்ன காரியம் செய்யறீங்களோ அது எல்லாமே சக்திசாலியாக இருக்கும். வீணான கணக்கெல்லாம் முடிச்சிடுறீங்க. சக்திசாலியான கணக்கை எப்பொழுதுமே சேமிக்கக்கூடியவங்க நீங்க. சர்வ சக்திவான் தந்தையினுடைய குழந்தை, சக்திசாலியான ஆத்மா நீங்க. அப்போ சக்திசாலியான காரியங்கள் செய்வதற்கு பொறுப்பாளன் அப்படிங்கிற அந்த நினைவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது. ஆகையினால நீங்க பறக்கும் கலைவை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. குமார் அப்படின்னாலே எப்பொழுதும் ஆடாத அசையாதவங்க, மேலே கீழே ஆடுறவங்க கிடையாது. ஆடாத ஆத்மாக்கள் மற்றவர்களையும் ஆடாத உறுதியானவர்களாக ஆக்கக்கூடியவங்க. குமாரர்கள் எப்பொழுதுமே வெற்றி அடையக்கூடியவங்க. ஸ்ரீமத்து தான் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய அடி. தந்தையினுடைய அடிமேல் அடி எடுத்து வைத்து சென்று கொண்டே இருந்தீங்க அப்படின்னா லட்சியம் கண்டிப்பா அருகாமையில இருக்கும். தந்தை எவ்வளவு சுலபமாக ஆக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு. எப்பொழுதுமே கடின உழைப்பிலிருந்து விடுபட்டே இருப்பீங்க. ஸ்ரீமத் படி நடக்கும்போது எல்லா காரியங்களுமே வெற்றியுடையதாக இருக்கும். வெற்றியும் அதிகாரத்தின் ரூபத்துல இருக்கும்ங்கிறாங்க. அதே மாதிரி இது சம்பந்தமாகவே வகரதானத்திலையும் சொல்றாங்க. ஸ்ரீமத்துங்கிற கடிவாளத்தை இறுக்கமாக பிடிச்சு மனதை வசப்படுத்தும் பொழுது நீங்க குழந்தையிலிருந்து எஜமானனாக ஆயிடலாம். அப்போ குமாரர்களை பார்த்து ஆடாத அசையாதவர்கள்னு சொன்னாங்க. அப்போ எப்போ ஆடாத அசையாதவர்களாக ஆகலாம் அப்படிங்கிறதுக்கும் ஸ்லோகன்ல யுக்தி கொடுக்குறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுவும் நல்லது, என்ன நடக்க போகுதோ அது இன்னும் நல்லது அப்படிங்கிற அந்த நிச்சயம் இருக்கும்போது ஆடாத அசையாதவர்களாக இருக்கலாம் சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.